ஹாய், நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் தந்த சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் போடுவேன். அவ்வளோ ஒரு ஸ்கின் க்ளோவாகவும் யங்காகவும் இருக்கும். நான் அதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது ரைஸ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலர் பேஸில் உங்களோட ஸ்கின்னுக்கு ரைஸ் வாட்ரு, சாதம் வடித்த கஞ்சி, சாதம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே தேவையில்லை. சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ் ஆகாமல் எப்போவுமே பார்க்குறதுக்கு யங்காக லுக்கிங்காக இருக்கும் நீங்கள் ரைஸ் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அந்தளவு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்கின் ஹைட்ரேட்டாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் எக் எடுத்திருக்கேன். எக்கில் எக் ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு அது நம்மளோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். எக் ஒயிட் நம்மளோட ஃபேஸு ரொம்ப ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோ ஏஜிங் ப்ராசஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். சாகி ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு நான் பால் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக பால் ஆட் பண்ணிவிட்டு, காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இதில் எந்த விதமான பவுடருமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் இது கூட அடிஷ்னலாக ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்கின்னை சாஃப்டாக க்ளோயிங்காக வச்சுக்க நல்லா யூஸாக இருக்கும். வாட்ரு யூஸ் பண்ணாமே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம எந்த ரோஸ் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஹனி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை சும்மா நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஈவன் நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம். நம்ம எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபேஸு, நெக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்கலரேஷன் இல்லாமல் ஈவனாக ஒரே ஸ்கின் டோன் வரும். கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகும். இதெல்லாம் ஒரு நாளில் ரிசல்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிகிட்டே வரணும். சீக்கிரமாக ரியாக்ட் வரும். மினிமம் 3 டைம்ஸில் இதை ரிசல்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இதில் கோகனட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இருக்காது. இது ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக பார்த்துக்குமே தவிர ஆயிலியாக இருக்காது. தாராளமாக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது அப்படியே 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு மேக்ஸிமம் 1 ஹவர் கூட விடலாம். ஸ்கின்னை நல்லா ஒரு பிடிக்கிற மாதிரி வர வரை நீங்கள் வச்சுக்கலாம். இது ஸ்கின்னை டைட்டன் தான் பண்ணும். 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி பார்த்தா இவ்வளோ ஸ்கின்னு க்ளோவாகவும் யங்காகவும் அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் ஃபேஸு. லாஸ்ட்டாக நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் அப்படியே ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையை வச்சு அப்படியே டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணால் நம்மளுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம ரோஸ் வாட்டர் ஸ்கின்னில் இறங்கும். 2வது ப்ளட் சர்க்குலேஷன் நமக்கு அதிகமாகும். ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது நம்மளோட ஸ்கின் க்ளோவாக வைக்கும். நம்ம ஸ்கின்னை சாகிக்காமல் பார்த்துக்கும். லிஃப்டப் பண்ணும். ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். நீங்கள் சும்மா இருக்கிறப்ப சும்மா ஃபேஸில் நம்ம அப்படியே டேப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம். நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணும்போது ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் இன்னும் க்ளோவாக இருக்கும். நம்ம மார்னிங்கில் யாருக்கும் டைம் இருக்காது, வெளியில் போவோம், உடனே நம்ம ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண நினைப்போம். ஈவினிங் டைமில் வீட்டுக்கு ஒரு 1 ஹவர் நம்ம ஃபேஸில் வச்சுட்டு அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மார்னிங்கும் நைட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.